சிட்டி வந்தாச்சா ஓடும். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு ஹோட்டல் போய் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் ரெசார்ட் போகலாம். ரெசார்ட் இப்போது இங்கே ஒரு ஹோட்டலுக்கு வந்துருக்குறோம். அந்த முருகபவன் அப்படிங்கிற ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ரேட்லாம் கொஞ்சம் ரீசனபிளாகவே இருந்தது. இப்போட ஷூட்டிங்கு அதோட டைரக்டர்னு நினைக்கிறேன். இப்போது ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். அண்ட் வீடெலாம் செம்மையாக இருக்குது பிளேஸு. அண்ட் இந்த ரெசார்ட் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பிரிட்டிஷ் காரன்ட்ட தான் இருந்ததாமா. பட் இப்போ வந்து அதை கை மாதிரி லீஸுக்கு எடுத்திருக்காங்க. லீஸுக்கு எடுத்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரெசார்ட் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப் டெவலப் ஆகிட்டு இருக்குது. அண்ட் கேம்ப் ஃபயர் எல்லாமே இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதை இன்றைக்கி நைட் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நீங்கள் ஃபுட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இங்கே ஆர்டர் பண்ணி முன்னாடியே இப்போ மார்னிங் ஆர்டர் பண்ணிட்டா நூன் கிடச்சிரும். நூன் ஆர்டர் பண்ணிட்டுனா நைட் கிடச்சிரும். ஸோ எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. அண்ட் கைஸ் இந்த ரெசார்ட்டோட ரெண்ட் எவ்வளோ பெர் டேக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மெம்பர்ஸுக்கு 2500 வருது. பட் நீங்கள் வந்து 4 மெம்பர்ஸ் தங்கிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அவங்க 3000க்கு அது பண்ணி தராங்க. ஸோ ரெசார்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக க்ளீனாக கிளாசிக்காக இருக்குது லுக்கு. அண்ட் தங்கறதுக்கு ஒரு ஏற்ற பிளேஸ்ன்னு தான் சொல்லுவேன் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸில். ஸோ நீங்கள் ஃபேமிலியாக வந்தாலும் சரி அவர் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் சரி ஒரு நல்ல வெக்கேஷன் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ரெசார்ட்ஸ்க்கு வரலாம். அண்ட் நாங்கள் போன ரெசார்ட் இது. ஸோ அதனால் இதோட ரிவ்யூ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பெஸ்ட் பிளேஸ் ஃபார் ஒரு ஹாலிடே வெக்கேஷன்ஸ். அவ்வளோதானே. இது என்னன்னா இது கபோர்டு. ஸோ இங்கே ஒரு கபோர்டு இருக்குது. ஸ்க்ரீனை திறந்து ஓகே ஓகே. அந்த சைடு நல்லா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு வியூ மாதிரி பாருங்க. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு இப்போ அடுத்து எங்கெங்கே போக போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நான் எங்கேண்ணா போக போகிறோம் அடுத்து? அதான் நம்ம ஹோட்டல் பக்கத்துல அடுத்து கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் பக்கோடா பாயிண்ட். ஓகே. அது கொஞ்சம் ஹை வியூ தான் அது. அது பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஹில் ஸ்டேஷன் ஹை வியூ சர்வரைஸ். ஓ ஏற்காட்ல ஹை பாயிண்டா? ஏற்காட்லயே அதான் ஹைட். மதியானம் என்னென்ன ஆர்டர் பண்ணிருக்கீங்க? மதியானம் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கு எல்லாருக்கும். மீல்ஸ் ஃபுல் மீல்ஸ் ப்ளஸ் பெப்பர் சிக்கனு சில்லி சிக்கன் 65 half kg. ஆமா, பெப்பர் சிக்கன் half kg, சில்லி சிக்கன் half kg. அரை கிலோ பத்துமா? 1 கிலோ டோட்டலா 1 கிலோ சொல்லியிருக்கு. லஞ்சுக்கு மட்டும் தானே? லஞ்சுக்கு மட்டும் தான். அப்புறம் இந்த பங்களா என்ன பங்களா அது? என்னது ஆக்சுவலா அது வந்து பிரிட்டிஷ்காரங்க இருந்தப்போ ஒரு 250 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு பங்களா தான். பங்களானா அவ்வளோ பெருசா இருக்காது, சின்ன சைஸ்ல தான் இருக்கும். அது சும்மா அலவுட் இருக்கா இல்லைன்னு முதல்ல கேட்போம். பேய் வீடா? பேய் வீடு மாதிரி இல்ல, வந்து ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி ஷூட் பண்ணேன். கேட்டு பார்ப்போம், சும்மா போட்டோ எடுக்கிறதுக்கு தானே. விட்டானா உள்ள போய் எடுக்கலாம், இல்லைன்னா வெளியில இருந்து. 200 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பில்டிங். 200 வருஷத்துக்கு முன்னாடியா? ஸோ கைஸ் இன்னைக்கு நம்ம இதெல்லாம் தான் போய் பார்க்க போறோம். ஸோ ஒன்னொன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் போய் பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து பக்கோடா பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு போக போகிறோம். நான் அது என்ன ஹில் இப்படி வியூவா? வியூ பாயிண்ட் ஏரியா தானா? ஸோ அது ஒரு வியூ பாயிண்ட் ஏரியா தானம்மா? கண்ணாடி போட்டு தானே போடுங்க. இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர். இங்கேருந்து ஒரு
4 கிலோமீட்டர். ஓ, இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டருக்குள்ள நாங்கள் இருக்கோம். எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த க்ரீன் ஃபோர்ட் இன் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் இருந்து தான் இப்போ அங்கே போக போகிறோம். இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் வருது. ஸோ போய் அங்கே வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வாங்க போகலாம். இறங்கி வரல ஸோ இப்போ வண்டி எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ எடுத்துகிட்டு ஸோ அப்படியே அந்த பக்கோடா பாயிண்ட்டை பார்த்துடலாம். பங்களாபுரம் சொல்லுங்க. பங்களாபுரம். ஓ, பங்களாவும் போகிறோமா கைஸ்? ஸோ அதையும் ஒரு தடவை பார்த்துடலாம் எங்கே அப்படின்னு. வாங்க 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 வாங்க. Come on. Okay, let's go. இறங்கிட்டலடா. ரைட். போலாம். காத்து சூப்பரா சில் சில்லுன்னு அடிக்குதே. Can you feel it? Oh no. இது என்ன புது ரூட்டா? இல்ல, இதான் பங்களா தெரு. பங்களா தெரா? சும்மா போய் ஷூட்டிங் எடுக்கறாங்களா இல்லையான்னு மட்டும் பங்களா தெருனா என்ன? பங்களா ஏரியா சொன்னோம்ல, பங்களா வீடுன்னு சொல்லிட்டு. ஆமா. அதான் அந்த 200 வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் கம்பெனி அந்த வீடு. ஓ, அந்த வீட்டுக்கு. ஓ, ஷூட்டிங் எடுத்துட்டாங்களா? அது இது என்ன படம்? பெல்லுன்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ், பெல்லு. அப்போ ஒருத்தர் மீட் பண்ணோம்ல ஹோட்டல்ல, அவரோட படம் தான் பெல்லு. அப்படின்னு ஜோக்கர் ஹீரோ தானே அவரு? ஜோக்கர் படம் ஹீரோ தான் அவரு. ஸோ அவர் எடுத்துட்டு இருக்க பெல் அப்படிங்கிற ஒரு பட ஷூட்டிங் இங்கே தான் பங்களாவில் நடக்குதாமா. ஸோ அதை போய் இருக்காங்களான்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த பங்களா எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இல்லைண்ணா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த பங்களாவாம். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பங்களா தான் வந்து பிரிட்டிஷ்காரங்க கட்டினதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இதுவும் சரி, இப்போ நம்ம வந்த ஹோட்டலும் சரி, ஒரு 200 இயர்ஸ்க்கு முன்னாடி கட்டினது. அண்ட் இப்போ இது ஓப்பனில் இருக்கா அப்படின்னு தெரியல. ஸோ நம்ம உள்ளே போய் பார்த்துட்டு ஓப்பனில் இருந்தால் உங்களுக்கு அதை காட்டுறேன். மொத்தமாக சரௌண்டிங் மொத்தமாக 60 ஏக்கர்ஸ் வந்து இவங்களோடது தான். ஸோ உள்ளே போய் பார்க்கலாம். கைஸ், நாங்கள் வந்தப்போ பார்த்தீங்கன்னா இந்த பங்களாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குப்பையாக எல்லாம் நீட்டாகவே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நாள் தான் ஷூட்டிங் முடிஞ்சுதாம்மா. ஸோ அங்கே க்ளீன் பண்ணாமல் இருந்ததுனால நாங்கள் போகிறப்போ அப்படி இருந்தது. அண்டு இந்த பங்களா பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டே பண்ணணும், நீங்கள் குரூப்பாக வந்து ஃப்ரெண்ட்ஸோடு ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கேயும் ஸ்டே பண்ணிக்கலாம். பட் இங்கே ரேட் என்ன அப்படிங்கிறது வந்து அங்கே யாரும் இல்லாதனால நாங்கள் கேட்கல. பட் அங்கேயும் ஸ்டே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நிறைய பேர் ஸ்டே பண்ணுறதுக்கு ஏற்ற பிளேஸாக தான் இருக்குது. ஸோ அங்கேயும் நீங்கள் வந்து ஏற்காடுக்கு வந்தீங்கன்னா ஒரு தடவை கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். பிளேஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் கட்டினதுனால, ஸோ அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு அரண்மனை படம்லாம் பார்த்துருப்பீங்க, அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டில் இருந்தது. ஸோ கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இப்போது இந்த ஹோட்டல் எங்கே, இந்த பங்களா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை சுற்றி ஃபுல்லாக வந்து காஃபி தோட்டம் தான் சொல்கிறாங்க. ஒரு 60 ஏக்கராக்கு பக்கமாக இது இவங்களோடது தான். இப்போ இது ஃபுல்லாகவே லீஸு கொடுத்தாங்க. இந்த ஹோட்டலும் சரி, இப்போ இருக்கிற இந்த பங்களாவும் சரி, எல்லாமே லீஸு கொடுத்துருக்காங்களாம்மா. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி இருக்கிற பங்களா தான் இப்போ பார்த்தோம். அதை பார்த்து முடிச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகலாம். அங்கே இருக்கிற வியூ பாயிண்ட்லாம் நான் இப்போ அடுத்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வாங்க போகலாம். இப்போ பக்கோடா பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு வந்துட்டோம். சுடுறது இடுறது எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒன்று பார்க்கலாம். இப்படி திருப்பின கண்ணை கார் 98 ஸ்டார்ட் இப்போ பார்க்க போறீங்க. நீங்கள் பார்க்க போகிற ஸ்டார்ட்டு கார் 98ல. ஓகே, லெட்ஸ் கோ. M24 நாளைக்கு போகலாம். நாளைக்கு அவரில் பார்த்தல
கைஸ் இப்போது பகோடா பாயிண்ட் பார்த்துட்டோம். அண்ட் அடுத்து இப்போ வந்து லேக் போய் ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ இப்போ லேக்குக்கு தான் போயிட்டுருக்குறோம். அண்ட் இப்போ டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1:40 ஆகுது. 1:40 ஆயிடுச்சானா? மதியானம் ஆனதே தெரியல, மதியானம் மாதிரியே இல்லை இது. நம்ம காத்து பயங்கரமா நீங்க பிரேக்